எங்கே போகிறோன்னா எதுவும் முடிவு பண்ணல. இந்த திசையில் சும்மா வண்டியை விடுறோம். எங்கே முதல்ல ஒரு காஃபி ஷாப் வருதோ அங்கே ஒரு காஃபியை போட்டு அங்கே அதுக்கப்புறம் அங்கே நடக்கணும் கொஞ்சம் நேரம். ஏன்னா இப்போ தான் நடக்கிற கிளைமேட் வந்துருக்கு. இப்போ தான் நான் பாஸ்டரில் தான் ரெஸ்டாரண்ட் நான் தேடி தான் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி அட்வான்டேஜ் என்னென்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் பார்க்கிங் ஈஸியாக கிடைக்கும். அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே கம்பேர் பண்ணும்போது அந்த 2 நாளை கம்பேர் பண்ணும்போது இப்போது ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட வெதர் ரொம்ப மோசம்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ 16 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ராத்திரி ஏன்னா ஒரு 9 மணிக்கு பார்த்தா 11 ஆகிடும். 1 மணி நேரத்துக்கு 1 டிகிரி குறைஞ்சிட்டே தான் இருக்குது இப்போ. அது ஏன்னா காலையில் அதே மாதிரி ஏறிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப தள்ளி வண்டியை பார்க் பண்ணால் கூட அங்கே நடந்து வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஹேஷ் ப்ரௌன்ஸ் இருந்தால் வாங்கவா? ஆமாப்பா. நல்லா சத்தம் வந்து இந்த பறவை பேர் தெரியல. இது ரொம்ப அதிகமாக எப்போ இருக்குன்னா இந்த சீசனில் ஆரம்பிச்சு, இப்போ ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து அக்டோபரில் கூட பார்க்கலாம். அக்டோபரில் அந்த வெதர் மாற ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இங்கேருந்து எஸ் ஆகிடும். Hey, can you get me a small hot mocha latte with whole milk and just 1 sugar? Do you have hash browns? No, Okay. Boston cream. Get me 2 Boston cream donuts. Yes. Yeah. That's it. So much. நம்மளுக்கு டிஷ்யூஸ் இருக்கு வண்டியில் இருந்து. டோனட் அது ரொம்ப மோசமான டோனட். இந்த டோனட்டோட பேர் வந்து பாஸ்டன் க்ரீம். உள்ளுக்குள்ள மேலே ஃபுல்லாக சாக்லேட் தடவி இருப்பாங்க, சாக்லேட் க்ரீம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த டோனட்டுடைய உள்ள சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு க்ரீம் ஒன்று ஃபில் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் அது. சரி, ஒரு டின்னர் பிளான் போடுவோம். இது ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட் தான், குறிப்பாக சைனா ரெஸ்டாரண்ட் தான். கிளம்பவே இல்லைக்கா, நீங்கள் வேற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். கிட்டத்தட்ட 2015-16 அந்த பீரியடில் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். டம்ப்ளிங் ஹவுஸ்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், இடமே இருக்காது. அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும்ங்கிறனால அவங்கக்கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் உள்ளே வச்சு வ்ளாக் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஒரே கச்சன்னு சத்தம் கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டோம் எப்படி இருந்ததுன்றது வெளில வந்து ஷேர் பண்ணுவோம். ரைட் சைடில் தான் இங்கே வரும் நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஹவுஸ். கவர்மெண்ட் சைனா ஹவுஸ். கவர்மெண்ட் சைனா அது இல்லை, நம்ம சைனா ஹவுஸ் இல்லை, அது பேர் என்ன, கவர்மெண்ட் ஹவுஸா? டம்ப்ளிங் ஹவுஸ்க்கு வந்துருக்கோம். இங்கே இருக்கு பார், ரைட்டில் இருக்கு பார். வரிசையில் நிற்கிறது வேறு இங்கே இல்லையே, அப்படி தெரியல, பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான டவுன் டவுன் பக்கத்தில் எங்கே வந்தாலும் பார்க்கிங் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் வீக் டேஸில் வர்றவங்களாம் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருப்பாங்க. காலையில் 7 மணிக்கு வருவாங்க, பார்க்கிங்லாம் பண்ணணும். ஆஃபீஸ்க்காக வர்றவங்க ஆஃபீஸ் பார்க்கிங் இல்லாமல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லி இங்கே போடுவாங்க. இந்த இந்தியாவிலேருந்து யாராவது பாஸ்டன் வரீங்க, சைனா டவுனில் சாப்பிட வரீங்க அப்படின்னா ஹாரிசன் அவென்யூன்னு இருக்குது இந்த ரோட் பேர். இது ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பேக் சைடு, அதனால் இங்கே அவ்வளோவா பார்க் பண்ணுறதுக்கு வரவங்க ரொம்ப குறைவு தான். ஆனால் என்ன, இங்கே பார்க் பண்ணிட்டா மிச்ச ஹோட்டலுக்குள்ள ரொம்ப ஈஸியாக போயிடலாம்.